ஹலோ கைஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் டிப் பார்ப்போம். நான் வந்து இப்போ ஒரு கவுண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் மில் டூல் பார்த்து ஒரு கவுண்டர். ஸோ செலக்ட் த சர்ஃபேஸ். ஓகே. டூலில் வந்து நம்ம ஒரு டம்மி 10 mm டூல். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து இன்சைட் ரன் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைட். ஸோ டெப்த் ஆஃப் கட் லெட்ஸ் கிவ் 1 mm. லிங்கின் பேராமீட்டரில் எல்லாத்தையும் அப்சல்யூட் வச்சுக்கோங்க. எவ்வளோ டெப்த்து அது வந்து உங்களோட டிபெண்டன்சிக்காக இதை மாற்றுறோம். அப்புறம் -5 ஓகேன்னு கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இந்த டூல் பாத்துடைய டீட்டெயிலிங் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக பழைய வெர்ஷன்ஸில் பேக் பிளாட்டில் போயிட்டு டவுன் ஆரோ அமுக்கி இந்த டீட்டெயில்ஸில் வந்து எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ XY எஸ் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்பாக நகரும். ஆரம்பித்தீங்கன்னா கண்டினியூஸாக நகரும். இதே பேக் பிளாட் போயிட்டு நீங்கள் எஸ் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸாக போகிற மாதிரி, பி அமுக்குனீங்கன்னா பேக்வேர்ட்ஸாக வரும். எஸ் பாசிட்டிவ், பி அமுக்குனீங்கன்னா பேக்வேர்ட்ஸ். ஸோ இதில் எவ்வளோ ஃபீட் ரேட்டில் போகுது, XYZ எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டைமும் இதில் போய் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் எடுக்கும். எனக்கு சில டூல் பாத்ஸ் மேலேயே செக் பண்ணால் நல்லா இருக்கும்னா நம்ம அனலைஸ் டூல் பாத் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பயன்படுத்தலாம். இந்த அனலைஸ் டூல் பாத் கொடுத்துட்டு நீங்கள் இது மேலே எப்படி கொண்டு போனீங்கன்னா இது வந்து எவ்வளோ ஃபீடில் மூவ் ஆகும்னு தெரியும். இப்போ இது வந்து ஃபீட் 120ல் மூவ் ஆகுது. நான் எக்ஸாம்பிளுக்கு பேராமீட்டர் போகிறேன். டூல் பேராமீட்டர் நான் இங்கே வந்து ஃபீட் வந்து ஒரு 1000 mm/min, ஒரு 2000 RPM, லஞ்ச் ரேட் வந்து ஒரு 30 Z ரேட் ஓகேன்னு கொடுத்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸில் போயிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 1000ல் போகுது, இதுவும் 1000ல் மூவ் ஆகுது, இதையும் 1000ல் மூவ் ஆகுது, G1 G40ல் மூவ் ஆகுது அப்படின்னு வரும். உங்களுக்கு G40ல் மூவ் ஆகுது அப்படின்னு கூலண்ட் ஆனில் இருக்குன்றதையும் ரெப்ரசென்ட் பண்ணும். எல்லாமே ஃபீடு வந்து 1000லேயே போகுது. எனக்கு இந்த கார்னரில் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடு ரெடியூஸ் ஆனால் கொஞ்சம் சர்ஃபேஸ் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. அது எப்படி இந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமீட்டர்ஸ் போய்க்கோங்க, ஆர்க் ஃபில்டர் டாலரன்ஸ் அப்படின்னு போய்க்கோங்க. இதில் வந்து ஓவர் ரைட் ஆர்க் ஃபீட் ரேட் அப்படின்ட்டு இதில் வந்து இன்சைடு ஓடும்போது எனக்கு கம்மி ஆகணும்னா எவ்வளோ கம்மி ஆகணும், 1000 கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு 20% கம்மி ஆகணும்னா 800 வரணும். இன்டர்னலாக ஓடும்போது, எக்ஸ்டர்னலாக ஓடும்போது கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி ஓடிக்கலாம்னா ஒரு 10ன்னு கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ஆஸ் பர் எனக்கு என்ன ஃபீடோ அதுவே ஓடட்டும்னா 0 வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு 20% எக்ஸ்டர்னலாகவும் கொடுத்துட்றேன், இன்டர்னலாகவும் ஒரு 20% டிக்ரீஸில் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அனலைஸ் டூல் பார்த்துக்கோங்க. இதில் போகும்போது 1000, இது இன்வெர்ட்ஸை போகும்போது 800. ஏன்னா 20% டிக்ரீஸ் ஆகிடும். இங்கே 1000 ஆகும். இந்த ஆர்க் வரும்போது திருப்பி உங்களுக்கு 800 ஆகும். திருப்பி இங்கே 1000, இங்கே 800. இதே வந்து எக்ஸ்டர்னலாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா பேராமீட்டரில் கட் பேராமீட்டரில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். ஓகே கொடுங்க. ஸோ வெளியில் ஓடுது. நம்ம என்ன பண்ணலாம், சேம் அனலைஸ் டூல் பாத், இது 1000, இது வந்து 800 இன்வெர்ட்ஸ். இது வந்து எக்ஸ்டர்னலாக போகுது பாருங்கள். எக்ஸ்டர்னலாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வருது ஃபீட். இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கார்னர்ஸில் மட்டும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இது மூலிமா உங்களுக்கு சர்ஃபேஸையும் கரெக்டாக என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஃபைனாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நான் லீனியரில் போகிற மாதிரியே சர்க்குலரில் அதே ஃபீட் ரேட்டில் டர்ன் ஆகும்போது சில இடங்களில் வந்து ஜர்க்னஸ் இருக்கும், சில இடங்களில் வந்து உங்களுக்கு கரெக்டாக எதிர்பார்த்த ஃபினிஷிங் இருக்காது. கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி ஓடினா டூலுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சர்ஃபேஸ் ஃபினிஷும் நல்லா ஈக்குவலாக வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கோட டிப். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டிப்போட சந்திப்போம். சரிங்களா? தேங்க்யூ.